நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நம்முடைய முன்னோர்கள் பாருங்கள் 3 லைனில் எல்லாத்தையும் அடக்கிட்டான். இந்த 3 இதில் எல்லாம் அடங்கிடுது, வாழ்க்கையே அடங்கிடுது. மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை காப்பாற்றவும் உன்னை நேசிக்கவும் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த இது எவ்வளோ யோசித்து எழுதியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ யோசனையோடு அதை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ அதனுடைய ஷரத்துக்கள், ஆப்ளிகேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டியூட்டிஸ், கடமைகள். நாம் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்வேன், என்ன செய்ய வாக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் என்ன செய்வேன்றது சொல்கிறோம். அதான் திருமணத்துலையும் நடக்குது இல்லையா? அப்புறம் பழைய ஏற்பாட்டு காலத்து உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா இப்படி செய்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், சொன்னபடி செய்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், செய்யலைன்னா வரக்கூடிய சாபங்கள். யூட்ரானமி உபாமம் 28ஆம் வாசத்து பார்த்தீங்கன்னா 14 வசனம் ஆசீர்வாதமாக வரும், 15ஆம் வசனத்தில் சாபம். அது நீளப்பகுதி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 2 மலையில் நின்றுக்கிட்டு இந்த மலையிலேருந்து ஆசீர்வாதத்தெல்லாம் வாசிப்பாங்க, அந்த மலையிலேருந்து சாபத்தெல்லாம் வாசிப்பாங்க. அந்த மாதிரி இருந்து ஜனங்களுக்கு வாசித்து இந்த உடன்படிக்கை ஞாபகம் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கு அது மாதிரி நடந்துக்கிட்டுனா ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபன்றதை நினைவுபடுத்துவார்களாம் பாருங்கள். அப்புறம் 4வது, எல்லாருக்கும் முன்பாக அந்த உடன்படிக்கைக்கு சம்மதம் தெரிவிப்பது. பல விதத்தில் சம்மதம் தெரிவிக்கிறோம். நம்ம நாட்டில் கையெழுத்து போடுறோம் இல்லையா? சொல்லியாச்சு, இப்போ கையெழுத்து போடுறோம். ராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ராட்டிஃபிகேஷன் என்ன? டு கிவ் அ ஃபார்மல் கன்சென்ட், வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக சம்மதம் தெரிவிப்பது. கையெழுத்து போடுற வரைக்கும் அது அதிகாரப்பூர்வமான சம்மதமாக ஆகிறது இல்லைல்ல. அப்போ அதிகாரப்பூர்வமான சம்மதம் நாம் தெரிவிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது எப்படி தெரிவித்தாங்க? பேப்பர் இல்லை, பேனா இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி தெரிவித்தாங்க? வேதத்தில் வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. 3 விதமான மிருகங்கள் கொண்டாட சொல்கிறாரு, 2 பொளந்து வைக்க சொல்கிறாரு அவருக்கு முன்னால். அதுக்கு நடுவில் ஆண்டவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அவர் என்னெல்லாம் செய்வார் இவனுக்குன்றதை சொல்கிறார். அவன் ஒன்றும் சொல்லலை, இவர் தான் சொல்கிறார். ஏன்னா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை கொடுக்குறதுக்கு, இவர் தான் ஃபுல்லாக கொடுக்க போகிறவர். அவர் என்னெல்லாம் செய்வேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார், 400 வருஷம் உன்னுடைய மக்கள் உடைய சந்ததி எகிப்தில் அடிமைகளாக இருப்பார்கள், வெளியே வரும்போது மிகுந்த ஆஸ்தியோடு அவர்களை கொண்டு வருவேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர். அந்த ஏன் அதை மிருகத்தை 2 பொளந்து வச்சு அது நடுவில் நடந்து வந்து சொல்லணும்? அது சும்மா சொல்லக்கூடாதாங்க, வாய் விட்டு சொன்னால் போதாதா? ஏன் ஒரு மிருகத்தை 2 வெட்டி பொளந்து அந்த ரத்தத்தின் நடுவில் நடந்து வந்து ஏன் அதை சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லணும்னா, நான் சொன்னதை நான் செய்யலைன்னா இந்த செத்த இந்த மிருகத்தை போல நான் ஆவேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுக்குறாரு. ப்ராமிஸ்னா சாதாரண ப்ராமிஸ் இல்லை, சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி.